Dear students, this is Madan Kumar, Max teacher. Now we will discuss the sum example 1.9. Evaluate 1a a squared, 1b b squared, 1c c squared equal to a minus b b minus c c minus c. இந்த சம் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. 1 1 1 ஏபிசி ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட். ஸோ நம்ம இதில் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட்டு ரோ இல்லைனா ஃபஸ்ட்டு காலமில் 1 0 0 கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு காலமில் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு 1 1 வந்து காலமில் இருக்குது. அதனால் நான் 1 0 0 காலமில் தான் கொண்டு வர முடியும். சப்போஸ் 1 1 1 ஃபஸ்ட் ரோவில் இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட் ரோவில் 1 0 0 கொண்டு வந்திருப்பேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், R2ல் என்ன சேஞ்ச் எழுதியிருக்கேன்னா R2 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2 பண்ணியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் 1 0, ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறோம், ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ R1லேருந்து R2, R1 to R2. தென் R3 implies R3 minus R1, R3 to R1 மைனஸ் பண்ணுறேன். 1 minus 1 0, C minus A அப்படியே வந்துடும், C squared minus A squared. தென் 1 A squared 0 A minus B, A squared minus B squared we can write A plus B into A minus B. Then third row 0 C minus A, C squared minus A squared we can write C minus A into C plus A. Then செகண்ட் ரோவில் இருந்து A minus B காமனாக எடுத்துடலாம். தேர்ட் ரோவில் இருந்து C minus A காமனாக எடுத்துட்டோம்னா we will get 1 A squared in the first row, 0 1 A plus B in the second row, 0 1 C plus A in the third row. Then எப்போயுமே 1 0 0 காலம்லேயோ இல்லை 1 0 0 ரோலையோ கிடச்சிச்சின்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை லீவ் பண்ணிட்டா போதும். பேலன்ஸ் நம்மளுக்கு 4 எலிமெண்ட் இருக்கும். அந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ A மைனஸ் பி சி மைனஸ் ஏ நான் தான் அந்த ரெட் பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 1 0 0. ஸோ லீவ் தட் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம். தென் வி ஹவ் 1 0 A plus B B minus C. ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி யூ நோ தட். ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. B minus C 0 into A plus B 0 ஆகிடும். ஸோ A minus B C minus A into B minus C, அது ஆர்டராக ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். A minus B B minus C C minus A. This is our right hand side. Hence we put. Then exercise 1.1 சேம் மெத்தட். எவால்வேட் தான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். 1 1 1 ABC A squared minus BC B squared minus CA C squared minus AB. ஸோ இதை ரெண்டாக பிரிக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டி 6. உள்ள எலிமெண்ட்ஸ் ப்ளஸில் இருந்ததுன்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 1.5 கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ 1 1 1 ABC A squared B squared C squared ப்ளஸ் அகெயின் ஃபஸ்ட்டு காலம் சேம், செகண்ட் காலம் சேம், தேர்ட் காலம் மட்டும் A squared B squared C squared ஆல்ரெடி எழுதிடுறதால மைனஸ் BC மைனஸ் CA மைனஸ் AB இருக்கும். தென் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் சேமு, செகண்ட் டிட்டர்மினன்ட்டு 1 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ABC பை ABC 5 by 5 1, 6 by 6 1, மைனஸ் 4 by மைனஸ் 4 1. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 வந்து எதாவது டிவைடில் எழுதிக்கலாம். எனக்கு தேவைப்படுறதால அந்த ABC பை ABC நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ABC கேன்சல் பண்ணால் 1 எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிபிள் வேல்யூ தான் ஆன்சராக வரும். ஸோ ABC பை ABC மற்ற எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. தென் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் சேமு, அந்த நியூமரேட்டரில் இருக்க ஏபிசியை நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஏவை ஃபஸ்ட்டு ரோலையும் பியை செகண்ட் ரோலையும் சியை தேர்ட் ரோலையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏபிசி நியூமரேட்டர் ஏபிசி போயிடுச்சுன்னா டினாமினேட்டர் ஏபிசி அப்படியே இருக்கும். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் 1 by ABC. ஃபஸ்ட் ரோ மல்டிப்ளை வித் ஏ இன்ட்டு 1 ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட், ஏ இன்ட்டு மைனஸ் பிசி மைனஸ் ஏபிசி. செகண்ட் ரோ மல்டிப்ளை வித் பி இன்ட்டு 1 B into B squared, B into minus CA minus ABC. Then third row multiply with C into 1 C into C squared, C into AB minus ABC is the answer. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தேர்டு காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 1 ஆகிடுச்சு. ஏன் 1 1 ஆகிடுச்சுன்னா நான் இந்த ஏபிசியை வெளில கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ மைனஸ் ஏபிசி டிவைடட் பை ப்ளஸ் ஏபிசி ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல -1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆரோஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஏபிசி 1 1 1 நான் செகண்ட் காலமாக மாற்றிக்கிட்டேன். A squared B squared C squared நான் தேர்ட் காலமாக மாற்றிக்கிட்டேன். இதான் வந்து ப்ராப்பர்ட்டி செகண்ட். இது
எனி ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 2 ரோ 2 காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூ மாறாது, ஆனால் அந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் அன்ஆல்டர்ட் பட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அப்படின்னு வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி 2 நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது லாஸ்ட் வீக் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல a² b² c² வந்து செகண்ட் காலமில் இருக்குது, அதை நான் தேர்டாக மாற்றிட்டேன். 1 1 1 1 தேர்ட் காலமாக இருக்குது, அதை நான் செகண்ட் காலமாக மாற்றிட்டேன். இது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைனஸ் கிடைக்கும், அதுதான் இந்த -1. நம்ம என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். C2 implies C3, C3 C2 மாறிச்சு, C2 C3 மாறிடும். தென் அந்த வேல்யூ நான் அப்படியே வச்சுருக்கேன். தென் இன்னொரு வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபஸ்ட்டு காலமையும் செகண்ட் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 1 1 ஃபஸ்ட்டு ரோ காலமாக போயிடுச்சு, ABC செகண்ட் காலமாக வந்துச்சு. அப்போ திருப்பி எனக்கு ஒரு -1 வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ், அதுவும் -1 தான், திருப்பி ஒரு -1, அகெயின் இப்போ ஒரு -1. 3 மைனஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் வந்துடும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 1 1 1 ABC a² b² c² -1 1 1 ABC a² b² c², both are same value. ஸோ ஆன்சர் 0. இதுதான் நம்ம 6th சம்மோட எவாலுவேஷன். தென் 7th சம், ப்ரூவ் தட் 1/a bc b plus c 1/b ca c plus a 1/c ab a plus b equal to 0. Taking LHS 1/a bc b plus c. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து 0 கொண்டு வரணும். அந்த 1/லாம் இருந்தால் நம்மளுக்கு ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ABC/ABCன்னு எழுதியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஆரோஸ்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். ரோ 1ல் ஏவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரோ 2ல் பி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரோ 3ல் சியை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டினாமினேட்டர் ஏபிசியை மறந்துடக்கூடாது. 1/ABC கீப் ஆஸ் இட் இஸ். ஃபஸ்ட் ரோ மல்டிப்ளை வித் ஏ, இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கார்னரில். ஸோ R1 into A, R2 into B, R3 into C. இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 1 1. இங்கே பார்த்தீங்கன்னா ABC ABC ABC, இங்கே B A into B plus C, B into C plus A, C into A plus B. Then take this ABC common from the second column. ABC by ABC will be cancelled out. Then we will get 1 1 1 1 1 1 1 in third column. A into B plus C, B into C plus A, C into A plus B. Any two rows or any two columns are identical, then the value of the determinant is 0. Property 3. So the determinant becomes 0, hence it is equal to right answer. அதுக்கான ரீசனை நம்ம சொல்லினோம். column 1 identical to column 2. Then 8th sum, prove that -a² ab ac ab minus b² bc minus ac not minus ac plus ac bc minus c² equal to 4 times a² b² c². Taking LHS -a² ab ac ab minus b² bc ac bc minus c². Taking a, b, c from column 1, column 2 and column 3 respectively. ஸோ column 1லேருந்து a காமனாக எடுத்திருக்கேன், column 2லேருந்து b, column 3லேருந்து c. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா -a a a b minus b b c c minus a. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரோலேருந்து ஏவை எடுத்துடலாம், செகண்ட் ரோலேருந்து b காமனாக எடுத்துடலாம், தேர்ட் ரோலேருந்து c காமனாக எடுத்துடலாம். தென் ஆல்ரெடி இங்கே ஏபிசி இருக்குது. இப்போ நான் திருப்பி ஒரு ஏபிசி வெளில எடுக்கும்போது தட் இஸ் பிகம் a² b² c². தென் we will get the determinant value -1 1 1 1 1 1 1 1 1. ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேக்கிங் a, b, c ஃப்ரம் R1, R2, R3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்னா R1 implies R1 plus R2. ஸோ R1 plus R2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணோன்னா -1 + 1 0, -1 + 1 0, 1 + 1 2 கிடைக்கும். ஸோ 1 + 1 2 கிடச்சோன்னே இதே போல் தான் எந்த கரஸ்பாண்டிங் டிட்டர்மினண்ட் அது தேவை கிடையாது. ஏன்னா இங்கே 0 into any value 0, 0 into any value 0. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தேவை கிடையாது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் தேவை கிடையாது. ஸோ ஒன்லி ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதை எடுக்கும் போது 1 into 1 1, 1 into -1 -1, டயக்னல் ஒரு -1 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 into அந்த 2 தான் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 தான் நான் கொண்டு வந்து முன்னாடி எழுதிக்கிட்டேன். இந்த டிட்டர்மினண்ட்டோட எக்ஸ்பான்ஷனை நான் இங்கே போட்டிருக்கேன்.
ஸோ நம்மளோட ஆன்சர் 1 + 1 2 2 into 2 a square b square c square become 4a square b square c square. This is equal to right hand side, hence proved. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். A square matrix A is said to be singular if determinant A not equal to 0. Determinant A equal to 0. Determinant A equal to 0. சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா a square matrix A is said to be non-singular, determinant A not equal to 0. So if determinant A equal to 0, then we can say that matrix is a singular. If determinant A not equal to 0, then we can say that matrix is non-singular. நீங்கள் அது டெஃபினேஷன் கூட கேட்கலாம் 2 மார்க்ஸில், நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. Then example 1.10 show that it's singular அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்குலர்னா determinant A equal to 0. So let us take this matrix is equal to A. So determinant A 4 minus 4 0, therefore determinant A equal to 0, therefore A is singular matrix. Then 1.11 show that the matrix is non-singular சொல்லியிருக்காங்க. Let us take that as A. 8 3s are 24 minus 4 2s are 8, 16 not equal to 0, therefore A is non-singular. இந்த மாதிரி சம் வந்து சிங்குலர் அண்ட் நான் சிங்குலருக்கான எக்ஸாம்பிள். ஸோ நான் சிங்குலராக இருந்தால் தான் நம்மளால் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த சிங்குலர் அண்ட் நான் சிங்குலரை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். Note: if A and B are non-singular matrix of the same order, then AB and BA are the also non-singular matrix of the same order. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏபின்னு ரெண்டு, அதோட மல்டிப்ளிகேஷன் ஏபி அண்ட் பிஏ ஆல்சோ அதோட மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே நான் சிங்குலராக தான் இருக்கும், ஒரே ஆர்டரில் இருந்து நீங்கள் எடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்வர்ஸுக்கு அடுத்த முக்கியமான டேர்ம் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஃபார்முலா அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். Now come to the example exercise 1.2. Given A equal to 2 3 1 4, how to find adjoint of A 2/2 form. எப்படி நம்ம 2/2 ஃபார்மில் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா இங்கே எழுதியிருக்கேன் நான். இன்டர்சேஞ்சிங் ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல், சைன் சேஞ்சிங் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல். ஸோ நம்மளோட வலதுகை இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 2 எலிமெண்ட்டு, ஸோ அது இந்த 2 எலிமெண்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 2 to 4 4 to 2 மாறிடும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ற டயக்னல் வந்து நம்ம என்ன பண்ணோம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். +1 -1 ஆகிடுச்சு, +3 -3 ஆகிடுச்சு. அதான் நான் சொல்லியிருக்கேன், இன்டர்சேஞ்சிங் ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல், சைன் சேஞ்சிங் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல். இந்த மெத்தடில் எக்ஸாம்பிள் 1.12 இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் செகண்ட் சம் 3/3, அதோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். 3/3க்கு வந்து மொத்தமாக 9 2/2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதோட சயின்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 4 3 3 4, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 3 1 4, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 4 1 3. தென் மைனஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 3 3 3 4, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ப்ளஸ் 1 1 3 4, second row third column minus of 1 1 3 3. Then third row first column plus 3 3 4 3. Then third row second column minus 1 3 1 3. Then third row third column plus of 1 3 1 4. இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அகெயின் அதே தான், ரைட் ஹேண்ட் சைடு டயக்னலில் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். 16 - 9 4 - 3 3 - 4 12 - 9 4 - 3 3 1s are 3 - 3 9 - 12, then 3 - 3 0 4 - 3. இதுக்கு மேலே டிரான்ஸ்போஸ் இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7 - 1 - 1 -3 1 0 -3 0 1. After transpose we will get adjoint A equal to first row become first column 7 - 1 - 1, second row become second column -3 1 0, third row become third column -3 0 1. இப்போ நம்ம இதுக்கு என்ன அடுத்து கண்டுபிடிக்கணும்னா A into adjoint of A equal to determinant A into I கண்டுபிடிக்கணும். அதே போல் ஆல்சோ ஃபைண்ட் A inverse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we have to prove that A into adjoint of A equal to determinant A into I. ஃபஸ்ட்டு அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு then we have to find out A inverse. ஸோ A into adjoint of A வேல்யூ மேட்ரிக்ஸு அண்ட் adjoint of A நம்ம கண்டுபிடிச்சது using matrix multiplication row into column. First row first column, first row second column, first row third column, second row first column, second row second column, second row third column,
third row first column, third row second column, third row third column. Then we will get 7 minus 6 1 அது எல்லாமே 0 ஆகிடுது. அதே போல் 4 minus 3 1, அதே போல் இங்கே 4 minus 3 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் I, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. நவ் டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறோம். 1 3 3 1 4 4 1 3 4. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ப்ளஸ் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we will get 1. ஸோ டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I செக் பண்ணுறோம். 1 இன்ட்டு I வேல்யூ இங்கே 3/3 இருக்கிறதால 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ சேம் தான். 1 and 2 பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 A into adjoint A equal to determinant A into I. Also we have to find A inverse. For A inverse 1 by determinant A into adjoint of A. So 1 by 1 into 7 minus 3 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. After simplification we will get A inverse equal to 7 minus 3 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. This is the end of the second sum. Then third la first one, inverse of a matrix find out பண்ணோம். They are given the matrix, let us take that as A 1 minus 1 2 3. For inverse we have to find out first determinant A. Determinant A not equal to 0 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் A inverse கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்பயுமே இன்வர்ஸ் சம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா we cannot able to find A inverse சொல்லலாம். இல்லைனா A inverse does not exist அப்படின்னு கூட எழுதி வச்சிடலாம். அந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி சம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி டிட்டர்மினன்ட் A 0 வந்ததுன்னா we cannot able to find A inverse does not exist எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த சம்மை பார்ப்போம். 3 minus 2 3 minus of minus 2 3 plus 2 5 5 not equal to 0 0 கிடையாது. ஸோ A inverse exist. நம்மளால் A inverse கண்டுபிடிக்க முடியும். A inverseக்கு என்ன ஃபார்முலா? 1 by determinant A into adjoint of A. 1 by 5. How to find adjoint? Right hand side diagonal change பண்ணுறோம். 1 2 3 3 2 1. Left hand side diagonal 2 minus 1 become minus 2 plus 1. சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்வெர்ஸ் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by determinant A into adjoint of A. 1 by 5 into 3 1 minus 2 1. So in this model, third la second one 2 by 2, third la third one 3 by 3. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்டில் ஃபோர்த் ஒன் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஹவு டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ? ஃபஸ்ட் ரோ 3/3 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், தென் ப்ளஸ் 4 இன்ட்டு ப்ளஸ், ஸோ 4 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we will get 151. 151 is not equal to 0. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஏ இன்வெர்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? நான் சிங்குலராக இருக்குது. இந்த ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 151 not equal to 0, ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போடும்போது நல்லா கவனிங்க. இங்கே சயின்ஸ் மட்டும்தான் வரணும். நிறைய பேர் மறந்து அங்கே முன்னாடி இருக்க நம்பர்ஸையும் எடுத்துப்பாங்க, கோஃபேக்டர்ஸோட அந்த மேட்ரிக்ஸையும் எடுத்துப்பாங்க, அது வராது. ஸோ இங்கே வந்து டிட்டர்மினன்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இந்த 3 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அந்த எலிமெண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது, வெறும் அந்த டிட்டர்மினன்ட். ஏன்னா கோஃபேக்டர்ஸோட சயின்ஸ் தான் இங்கே வரும். ஸோ அதை மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ மார்க் போய்டும். வெறும் சயின்ஸ் தான் இங்கே வரும் அட்ஜாயிண்டில். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு minus 22 minus 46 minus 7 minus 13 14 minus 11 5 minus 17 minus 19. Now we have to find out A inverse. 1 by determinant A into adjoint of A. 1 by 151 into adjoint A minus 22 minus 46 minus 7 13 14 minus 11 5 minus 17 minus 19. In this method 3 by 3 example 1.15 example 1.16 ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு given fourth sum A equal to 2 3 1 minus 6 B equal to minus 1 4 1 minus 2. ஸோ இந்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to find out adjoint AB equal to adjoint B into adjoint of A கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு adjoint of Aக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு.
So AB equal to 2 3 1 minus 6 and B வந்து minus 1 4 1 minus 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 2 minus 7 16. தென் அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிங்க. அட்ஜாயிண்ட் ஏபி வந்து 116 minus 7 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே டிட்டர்மினன்ட் ஏபி அவசியம் கிடையாது. we have to find out adjoint AB is equal to adjoint B into adjoint of A நான் செக் பண்ணோம். டிட்டர்மினன்ட் ஏபிக்கு இங்கே அவசியம் இல்லை. ஸோ டோன்ட் ஃபைண்ட் அவுட் டிட்டர்மினன்ட் ஏபி இயர். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், தேவை கிடையாது. ஒன்லி adjoint of AB, then adjoint of A, then adjoint of B. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு adjoint of B into adjoint of A செக் பண்ணுறோம். ஸோ adjoint of B into adjoint of A, that we will get 16 7 minus 2 1. See, adjoint AB is also 16 minus 2 7 1. Adjoint of B into adjoint of A is also 16 7 minus 2 1. So from 1 and 2, adjoint AB equal to adjoint B into adjoint of A. Hence proved. Then we have to prove that adjoint of A into A equal to 0. They are given A 2 minus 2 2 2 3 0 9 1 5. Find adjoint of A. First row first column minus first row second column plus first row third column minus second row first column plus second row second column minus second row third column, then plus third row first column minus third row second column plus third row third column. Then we will get 15 minus 10 minus 25 minus 12 minus 8 minus 20 minus 6 4 10. Transpose பண்ணிடுங்க. adjoint A 15 12 minus 6 minus 10 minus 8 4 minus 25 minus 20 10. So adjoint A into A. Now adjoint A into A. First row first column 30 24 minus 54. First row second column minus 30 plus 36 minus 6. First row third column 30 0 minus 30. Second row first column minus 20 minus 16 plus 36. Second row second column plus 20 minus 24 plus 4. And second row third column minus 20 0 plus 20. And third row first column minus 50 minus 40 plus 90. Third row second column 50 minus 60 plus 10. Third row third column minus 50 0 plus 50. So after simplification we will get 0 0 0 0 0 0 0. All the elements are 0, then the value of the matrix becomes 0. So A adjoint of A into A equal to 0. Hence the